இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு காடுகள்ல ஒரு முக்கியமான கடை எதுன்னு சொல்லி கேட்டோம்னா அமேசான் கடை. இந்த அமேசான் காடு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல இருக்கிறனால கிட்டத்தட்ட அதோடைய பார்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 9 கண்ட்ரி, அதாவது 9 நாடுகளுடைய எல்லை பகுதியை ஒட்டிய மாரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அமேசான் காடு. அந்த அமேசான் காட்டுல மழை பெஞ்சுச்சுன்னா, அந்த மழை பெய்யிற அந்த மழை துளி பூமிய வந்து அடையறதுக்கு 2லிருந்து 3 நிமிஷம் ஆகுமா. அந்த இலதலை எல்லாம் தாண்டி தான் கீழ வரதுக்கு. இன்னைக்கும் அமேசான் காட்டுக்குள்ள சூரிய ஒளியே படாத இடங்கள் அப்படிங்கிறது அதிகமான அளவுல இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நம்ம உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய எத்தனையோ விஷப்பூச்சிகள், விஷப்பாம்புகள், முதலைகள், எவ்வளவோ பறக்கக்கூடிய பூச்சி இனங்கள் ஏகப்பட்டது சொல்லிட்டே போலாம். அப்படி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அமேசான் காடு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ மர்மங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலுமே, அந்த மர்மங்கள் நிறைஞ்ச அந்த காட்டுக்குள்ளாடி யாரா இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,00,00,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 2,00,00,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அமேசான் காடு அப்படிங்கிறது மர்மத்தின் உச்சம். இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் மனுஷன் போய் ஆராய்ச்சி பண்ண முடியாம இருக்குதோ, அதுல ஒரு முக்கியமான இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பூமிக்கு மேல இருக்கக்கூடிய நிலப்பரப்புலயே ஒரு முக்கியமான இடம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுடைய அமேசான் காடு தான். அந்த அமேசான் காடுல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 2,00,00,000 மக்கள் வாழ்றாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இந்தியாவுல சென்டினென்டல் ஐஸ்லேண்ட் இருக்குதோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இருக்குது ஒரு சில மர்மமான தீவுகள். அங்க பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அங்க நம்ம போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வாலும் ஆட்ட முடியாது, சேட்டையும் பண்ண முடியாது. அப்படி ஏகப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான இருக்கக்கூடிய ஒரு தீவுகள் அங்க இருக்குது. நம்ம எல்லாருக்குமே மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட, இன்னைக்கு எங்கேயோ விண்ணை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தின் விலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1,00,000 தாண்டி ஓடிட்டு இருக்குது ஒரு பவுனு. அப்படி இருக்கக்கூடிய தங்கத்தாலான மர்ம மாய நகரமாகிய எல் டொராடோ, எப்படி த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டுன்னு சொல்லி படம் எடுத்தாங்க இல்லையா? அந்த எல் டொராடோ அந்த அமேசான் காட்டுல தான் இருக்குதுன்னு சொல்லி நம்பப்படுகிறது. அதுக்கு தொடர்புடைய ஆராய்ச்சி சான்றுகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய எல் டொராடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவு மட்டும் இல்லாம 2,00,00,000 மக்கள் இல்லாம, நீங்க யோசிச்சு பாருங்க, 2,00,00,000 மக்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாப்புலேஷன். தமிழ்நாட்டோட மொத்த பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.25 கோடி. தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில 4ல் 1 பங்கு மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள், ஓகேங்களா, சேலம் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் ஓட்டு தான் இருக்கும். அதாவது ஓட்டு போடுறவங்க ஒரு 27 லட்சம் பேர். அது இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறவங்க இதெல்லாம் கணக்கு பண்ணுறதும் 30-35 லட்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் 2 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நிலப்பரப்பாக இருக்கும். அவ்வளோ பெரிய நிலப்பரப்பாக இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்க நடக்குது. அதே மாதிரி எவ்வளவோ சக்தி வாய்ந்த மூலிகைகள் அங்கே இருக்குது. இன்னொன்று, நம்ம கனவுல மட்டுமே, கற்பனையில் மட்டுமே நம்ம வாசுகின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த புராணங்கள்ல, இந்து புராணம், இந்து மதத்தை சார்ந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த ஒரு பாம்பு, வாசுகின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பை வச்சு மந்தார மலையை கடைஞ்சி தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைஞ்சு அமிர்தத்தை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த வாசுகி பாம்பு அப்படிங்கிறது நம்ம சிவிலைசேஷன்ல ஒரு கற்பனையான கதையா வந்து சொல்லப்படலை. நிஜமா வாழ்ந்த ஒரு பாம்பை சொல்லப்பட்டிருக்கிறது. நாகர் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கத்துல இருக்குது. ஆனா உண்மையாலுமே அந்த இடத்துல ஒரு பாம்பு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இருந்ததுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்குது. இப்ப மனிதர் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 30-35 அடி நீட்டம் இருக்கக்கூடிய, ஒரு 260 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஊர்வன விலங்குகளே மிகப்பெரிய விலங்கான அந்த ஒரு பாம்பு இனமும் வந்து அமேசான் காட்டில் தான் இருக்குது. அந்த பாம்புக்கு விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஷத்தன்மை அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அதுக்கு மாற என்ன பண்ணுன்னா, தன்னோட எதிரிய விலங்க பிடிச்ச உடனே அப்படியே இப்படி முறுக்கி அதை அப்படியே இப்படி புழிஞ்சு அதை அப்படியே கொண்டு சாப்பிடும், முழுங்கிறோம். அந்த விளம்பரத்தில் அப்படியே சாப்பிடுவேன், அதே மாதிரி அப்படியே சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான விலங்குகள் ஊர்வனம், ஓகேங்களா? அந்த பாம்பு அங்கே தான் இருக்குது. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, புல்லட் ஹேண்ட். அது என்னப்பா புல்லட் ஹேண்ட்டு? ஒரு துப்பாக்கியால் ஒரு மனுஷனை சுட்டோம்னா அந்த மனுஷனுக்கு எப்பேற்பட்ட ஒரு வழியை உருவாக்க முடியுமோ அந்த வலிக்கு நிகராக துப்பாக்கியில் சுடுறதுக்கு ஈடான ஒரு வலி அப்படிங்கிறது அந்த புல்லட் ஹேண்ட் வச்சு கடிக்க வச்சாங்கன்னா அந்த ஒரு வலி அப்படிங்கிறது ஏற்படுமா. அதனால தான் சொல்லுவாங்க அந்த புல்லட் ஹேண்ட் அப்படிங்க அந்த அந்த அமேசானில் தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நைல் நதி அங்கே தான் ஓடுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகின் மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டு அது வந்து அமேசான் தான். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருவி இருக்குது, ஓகேங்களா? அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி அந்த அமேசான் அதோடைய தொடர்புடையது தான். கிட்டத்தட்ட எவ்வளவோ மர்மமான நீரூற்றுகள் அங்கேருந்து வந்துட்டு இருக்குது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒரு சில தேரிகளும் அங்கே முன்வைக்கப்படுகிறது. ஒரு சில இடத்துக்கு நம்ம ஊரில் எப்படி கொடைக்கானல் மதிக்கட்டான்னு சொல்லி இருக்குதோ அதே மாதிரி அங்கே போனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து வேலை செய்கிறதில்ல. மைண்டு வேலை செய்யாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் பல விஷயங்களை மறந்துடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது.
எல்டோரோட பெருசு. 2 கோடி மக்கள் வாழ்றாங்க. கிட்டத்தட்ட சென்டிமீட்டர் மனித கை சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க. விஷப்பூச்சிகள் இருக்குது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டு போனாலும், சாகாத வரம் தரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை இருக்குதுன்னு சொல்லி பெரும்பான்மையான அமெரிக்காவுல வாழக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, அந்த பழங்குடியின மக்களா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அமேசானுக்குள்ள வாழக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, ஒரு சாகாத வரம் தரக்கூடிய ஒரு அபூர்வ மூலிகை அப்படிங்கிறது அங்க இருக்குதுன்னு சொல்லி நம்பப்படுகிறது. அந்த மூலிகைக்கு காவலா அங்க இப்ப எப்படி நம்ம ஒரு 1000ல் ஒருவன் படம் பார்க்கும்பொழுது நெறைய ஒரு தடைகள தாண்டி போற மாரி இருக்கும். நெறைய ட்ராப்ஸ் தாண்டி போற மாரி இருக்கும். அதே மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர்லாம் தாண்டி போறவங்க தான் அத ஜெயிக்க முடியும்ன்ட்டு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அ ஒரு தங்க நகரத்த தேடி எல்டோரடோவ தேடி போன ஆயிரக்கணக்கான வீரர்களே திரும்ப வராத ஒரு வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. அந்த காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாகாத வரம் தரக்கூடிய மூலிகையை தேடி போய் ஒருத்தர் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவுன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அமேசான் காடு அப்படிங்கிறது உள்ள அனைத்துமே பயன்தான். ஓகேங்களா? அத எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு திருக்குறள் வரும்ல, "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை." ஓகேங்களா? எப்படி ஆர்க்கியாலஜிஸ்ட் மண்ணு நோண்டுறாங்க, கிணறு நோண்டுறவங்க எப்படி மண்ண நோண்டுறாங்க, கடற்கரை போறவங்க எப்படி மண்ண நோண்டுறாங்க, அப்படி அவங்க நோண்டும் பொழுதெல்லாம் தன்னை நோண்டுறவங்கள எப்படி பூமி பொறுமையா தாங்கி நிக்குதோ, அதே மாரி நம்மள ஒரு இன்சல்ட் பண்ணாலும் நம்ம பொறுமையா இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி அந்த அமேசான் காட்ட எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பேர் நான் சொல்ல விரும்பல. இங்க இருந்து அமேசான் காடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வ மூலிகைய வச்சு நாங்க அத தயாரிச்சிருக்கிறோம். இது உங்களுக்கு வேணுமா? உங்க சொட்ட தலையில முடி வளரணுமா? உங்களுக்கு புருவம் அடர்த்தியா வளரணுமா? மீச நல்லா இப்படி நல்லா சிங்கம் சூர்யா மாரி வரணுமா? இப்படி ஏகப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அத இது பண்றாங்க? நம்ம கொல்லிமலையில இல்லாத மூலிகையா? சொல்லுங்க. நம்ம கொல்லிமலையில இல்லாத மூலிகையா? நம்ம பொதிகை மலையில இல்லாத மூலிகையா? இப்படி எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா இப்படி எவ்வளவோ மூலிகைகள் நம்ம சொல்லிட்டு போலாம். ஆனாலும், இது ஏன் சொல்றாங்க? அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. விளம்பரத்துக்கோசரம், நிர்வாகத்துக்கோசரம் இவங்கலாம் சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காணொளி அப்படிங்கிறது. ஓகேங்களா? முழுக்க, முழுக்க, முழுக்க அமேசான் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய மர்மத்தின் உச்சம்னு சொல்லலாம். மனுஷனால எப்படி கடலுக்கடியில போய் முழுசா எல்லாத்தையும் பார்க்க முடியலையோ, ஒரு மனுஷனால எப்படி வாழ்நாள் முழுக்க யூஸ் பண்ணாலும், ஒரு 10% இன்டர்நெட் தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது. இப்ப நீங்க பாண்ட் ரிலேட்டடா பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு ஒர்க்கு, டெக்கு, என்டர்டெயின்மென்ட்டு, குக்கிங்கு, விளாகு, எஜுகேஷன் இப்படி எத பார்த்தாலும் சரி, நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்க வாழ்க்கை பூரா பார்த்துட்டே இருந்தாலும் ஒரு 10% தான் உங்களால பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியாதது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல அதிகமா இருக்குது. அதே மாரி அமேசான் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் பார்த்தாலும் சரி, எவ்வளவுதான் தொலைனாலும் சரி, நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதா எல்லாமே ஓடிட்டு இருக்குது. முழுக்க, 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 முழுக்க. அது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையிலுமே நம்மளுக்கு அப்பாற்பட்டது தான்.